இந்த உலகத்துல ஒரு மனிதனா பிறந்தா எங்களுக்கு ஆசைகள் நிறைய. அதுல ரொம்ப முக்கியமான ஆசை என்னன்னு கேட்டா, மோஸ்ட் பீப்புள் வில் சே இயற்கையில நம்ம நேரம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல டைம் ஸ்பெண்ட் பண்றது நேச்சர்ல இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆசை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது ஏன் பிலீஃப் கூட, நான் கூட நம்புறேன். நம்ம எவ்வளவு நேரம் இயற்கையில நம்ம ஸ்பெண்ட் பண்ணா அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பீஸ்ஃபுல் லைஃப் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன், கட்டாயமா நம்புறேன். ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் நம்ம ரிசார்ட்டுக்கு போறோம், ஒரு ஜங்கல் சைடுக்கு போறோம், ஒரு டிரைவுக்கு போறோம். நேச்சர் இயற்கை எவ்வளோ அதிகமா இருக்கோ அந்த இடத்துக்கு போவோம். அண்ட் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் அண்ட் வி ஃபீல் வெரி பீஸ்ஃபுல். அண்ட் இப்போ நாம இருக்கிற சூழ்நிலையில வீட்டில இருந்து வெளியே போக முடியாது, வேலை வீட்டில இருந்து ஆயிடுச்சு, ஒர்க் அட் ஹோம், அண்ட் வேலை அவ்வளோ அதிகம், இட்ஸ் நாட் பாசிபிள் டு டிராவல். அண்ட் எங்களுக்கு இந்த நேச்சர் அக்வேரியம் மூலியமா இல்ல கார்டனிங் மூலியமா இந்த ஹாபி மூலியமா ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இயற்கையை வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு. இன்னைக்கு கீப்பிங் திஸ் இன் மைண்ட், இந்த ஒரு அக்வேரியம் நாம செட் பண்ண போறோம் அண்ட் உங்களுக்கு காமிக்க போறோம் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஒரு நேச்சர் அக்வேரியம் இல்ல ஒரு பிளான்டட் அக்வேரியம் நீங்க செட் பண்ணலாம். டே 1ல இருந்து 30 days என்ன ஆகும், எப்படி வளரும், நீங்க என்ன செய்யணும் அது நல்லா வளர்றதுக்கு அப்படின்னு நீங்க இந்த வீடியோ மூலமா பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப யூனிக். ஏன்னா இது ப்ராபப்ளி யூடியூப்ல இந்தியால வேர்ல்ட்லயே முதல் தடவை ஒரே வீடியோ 7 இந்தியன் லாங்குவேஜஸ்ல இருக்கு. ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, குஜராத்தி அண்ட் மராட்டி. ஸோ இது நம்ம ஒரு எஃபர்ட், அக்வாஸ்கேப்பிங்க உங்க மதர் டங்ல எடுத்துன்னு வரணும் இல்ல தாய்மொழியில எடுத்துன்னு வரணும்னு ஒரு எஃபர்ட். இந்த எஃபர்ட்டை நீங்க அப்ரிஷியேட் பண்றீங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, மற்ற லாங்குவேஜஸ் பேசுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ண போறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ எம் ஆல்வேஸ் ஹாப்பி ஃபார் யுவர் சப்போர்ட். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் தமிழ் வீடியோ செய்ய போறேன்னு. ஸோ இப்போ இன்னொரு தமிழ் வீடியோ உங்க எல்லாருக்காக பாருங்க, ரசிங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த அக்வாஸ்கேப்பை நாம எப்படி செஞ்சோம் அண்ட் நீங்க எப்படி செய்யணும்னு பார்க்கிறதுக்கு நான் ரெடி. நீங்க ரெடியா? ஒரு நல்ல அக்வாஸ்கேப் ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கு முதல் ஸ்டெப் வந்து பாக்டீரியா ஆட் பண்றது. அண்ட் இந்த டேங்க்ல நம்ம ADA ஒரு சூப்பர் 4 என்ற பாக்டீரியா ஆட் பண்ண போறோம். இந்த சூப்பர் 4ல 3 பொருள்கள் இருக்கு. ஆனா இதை நம்ம சூப்பர் 4 கூப்பிடுறோம். ஏன் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். முதலான பொருள் வந்து பாக்டர் 100, அடுத்தது டார்மலின் BC அண்ட் மூணாவது கிளியர் சூப்பர் அண்ட் நாலாவது நீங்க. ஏன்னா நீங்க இல்லாம இந்த அக்வாஸ்கேப் இல்ல அக்வேரியம் செட் பண்றதுக்கு முடியாது. சோ இந்த சூப்பர் 4ல 3 பொருள்கள் அண்ட் நீங்க. இந்த பாக்டர் 100ல 100 விதமான பாக்டீரியா இருக்கும். ஒரு 20-30 ஏஞ்சி முழிச்சிட்டு இருக்கும் அண்ட் மற்றது தூங்கிட்டு இருக்கும். இந்த டார்மலின் BC வந்து ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் மாதிரி. இது இந்த தூங்கிட்டு இருக்கிற பாக்டீரியாவை எழுப்பி விடும். பிளஸ் இது ஒரு கார்பன் பேஸ்ட் ப்ராடக்ட். அதனால ஏதாவது தண்ணியில ஹெவி மெட்டல்ஸ் இருந்தா அந்த ஹெவி மெட்டல்ஸை நியூட்ரலைஸ் பண்ணும் இல்ல எடுத்துடும். அடுத்தது இந்த கிளியர் சூப்பர் வந்து பாக்டீரியாக்காக சாப்பாடு. இப்போ இந்த தூங்கிட்டு இருக்கிற பாக்டீரியா தூக்கத்திலிருந்து எழுந்ததுக்கு அப்புறம் அதுக்கு சாப்பாடு வேணும், இல்ல பசிக்கும். பிளஸ் ஆல்சோ ஏதாவது அமோனியா இருந்த தண்ணியில இந்த சூப்பர் 4 அந்த அமோனியா கூட கம்மி பண்ணும். இந்த 3 பொருள்களையும் நம்ம டேங்குக்கு உள்ள பாட்டம் ஏரியால போட்டிருக்கோம். நீங்க பாட்டம்ல கூட போடலாம், இல்ல இதுக்கப்புறம் பவர் ஸ்டாண்ட் போட்டு அந்த பவர் ஸ்டாண்ட் மேல கூட போடலாம். ஆனா
நீங்க இந்த மாதிரி பாட்டம்ல போட்டா நம்ம ஞாபகம் வைக்கணும், இந்த ஃப்ரண்ட் ஏரியா, அதாவது இந்த கிளாஸ்ல ஃப்ரண்ட் ஏரியா கிளீனா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். இது சுத்தமா இருந்தா நல்லா தெரியும். இது ஒண்ணு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் இல்ல, ஒரு பியூட்டிக்காக டேங்க் நல்லா தெரியணும்னு செய்யற வேலை. அடுத்தது நம்ம ஏடிஏவோட பவர் சாண்ட் யூஸ் பண்ண போறோம். இங்க நான் பவர் சாண்ட் மீடியம் யூஸ் பண்றேன். ஏன்னா எங்க டேங்க் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 feet ஹைட் இருக்கு. அண்ட் 1 feet ஹைட்ல நம்ம டால் பிளான்ட்ஸ் போட்டப்போ பவர் சாண்ட்ல செடிகளோட வேர் வளர்ச்சி நல்லா இருக்கும். இந்த பவர் சாண்டை நம்ம பாக்கெட்ல இருந்து எடுத்துட்டோம். அண்ட் டேங்கோட பின்பக்கம் போட போறோம். இது ஏன் பின்பக்கம் போட போறோம்னு நான் சொல்லித்தரேன். இப்ப நம்ம பவர் சாண்ட் கொஞ்சம் முன்னாடி போட்டோம்னு வைங்க, அண்ட் அதுக்கு மேல நம்ம சாயில் போட்டா அந்த சாயிலுக்கு கீழே கிளாஸுக்குள்ள தெரியும், அண்ட் அழகா தெரியும், அசிங்கமா தெரியும். அண்ட் ஆல்சோ அடுத்தது நம்ம எங்களுக்கு ஒரு பின்பக்கம் ஹைட் அதிகமா வேணும். ஏன்னா நம்ம அங்க பிளான்ட்ஸ், டால் பிளான்ட்ஸ் போட போறோம். பிளஸ் கொஞ்சம் பின்பக்கம் உயரமா இருக்கும், அந்த ஸ்லாண்டிங் ஃபீலிங் வரும். அண்ட் பிளான்ட்ஸ் கூட நல்லா தெரியும், நல்லா க்ரோ ஆகும். இந்த பவர் சாண்ட கொஞ்சம் பின்னாடி போட்டுக்கலாம், எங்களுக்கு இந்த முன்னாடி வேணாம், நல்லா தெரியாது. இப்போ இந்த பவர் சாண்ட கொஞ்சம் லெவல் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இப்போ பாக்டீரியா இருக்குல்ல, நீங்க பவர் சாண்ட் மேல கூட போடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அக்வா சாயில் போட போறோம். இந்த டேங்க்ல வந்து நம்ம ஏடிஏவோட அக்வா சாயில் அமேசோனியா வெர்ஷன் 2 யூஸ் பண்ண போறோம். இதுல இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஒரு சப்ளிமெண்ட் அப்படின்னு வரும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த அமேசோனியா சாயில் பேக்ல இந்த மாதிரி ஒரு பாக்கெட் இருக்கும், ஏடிஏ அக்வா சாயில் சப்ளிமெண்ட் அப்படின்னு. அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு புக்லெட் இருக்கும். இந்த புக்லெட்ல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும், நீங்க படிச்சுக்கலாம். பிளஸ் இதுவும் ஒரு பாக்கெட் இருக்கும், சப்ளிமெண்ட். இது பெலட்ஸ் மாதிரி இருக்கும். இந்த சின்ன சின்ன பெலட்ஸ் வந்து ஒரு மாதிரி ஃபர்டிலைசர் இல்ல உரம் அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம செடி போடுறோம் இல்ல, பிளான்ட்ஸ் போட்டப்போ அது ஒரு வேர் வளர்ச்சி பிளஸ் கலர் growth எல்லா விஷயத்திலையும் ஒதுக்கும் அண்ட் உதவியா இருக்கும். டேங்க் முன்பக்கம் நம்ம சுத்தமா வைக்கணும். ஸோ ஃப்ரண்ட் ஏரியா கிளீன் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ நம்ம சாயில் போட போறோம். ஸோ நம்ம இப்போ சாயில் பாக்கெட்ல இருந்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்துல எடுத்து நம்ம ஃப்ரண்ட் ஏரியா மட்டும் போட போறோம். அண்ட் ஆல்வேஸ் நம்ம ஃப்ரண்ட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு பின்னாடி போட்டு அண்ட் ஃபைனலி நம்ம பின்பக்கம் போட போறோம். அகைன் இதுல டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் எதுவும் கிடையாது. எங்களுக்கு அந்த பின்பக்கம் கொஞ்சம் ஹைட் வந்து உயரமா வந்து ஃப்ரண்ட் ஏரியால கொஞ்சம் லோவர் வருது, அந்த லெவல் வரணும், அந்த ஸ்லாண்ட் வரணும், அதுதான் முக்கியம். இது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் சாயில் போட போறோம். ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம ஹார்ட் ஸ்கேப் செஞ்சுக்கலாம், அதாவது ஸ்டோன்ஸ், வுட் அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த டேங்க்ல நம்ம அக்வா சாயில் அமேசோனியா வெர்ஷன் 2 9 லிட்டர் ஒரு பேக் யூஸ் பண்ண போறோம். இப்போ உங்களுக்கு தெரியுதுல்ல, அந்த ஒரு ஸ்லாண்டிங், பின்பக்கம் கொஞ்சம் ஹைட்டு, முன்பக்கம் கொஞ்சம் லோவர், அந்த ஸ்லாண்டிங் எங்களுக்கு அது கிடைக்குது. இப்போ ஸ்லாண்டிங் இல்லாம பிளாட்டா இருந்ததுன்னா நம்ம வச்ச ஸ்டோன்ஸ் இல்லாம நம்ம வச்ச வுட் அது நல்லா தெரியாது. ஏன்னா பின்பக்கம் முன்பக்கம் ஒரே லெவல்ல இருந்தா அது நீட்டா தெரியாது. ஓகே, இப்போ நம்ம ஹார்ட்ஸ்கேப் பண்ண போறோம். அண்ட் இங்க யூஸ் பண்றது நம்ம டிராகன் ஸ்டோன். இந்த ஹார்ட்ஸ்கேப் எப்படி வரணும்னு நான் கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருந்தேன், ஒரு ஐடியா இருந்தது எனக்கு. பார்க்கலாம் எப்படி ஓடுதுன்னு. அண்ட் ஆல்சோ நான் டேங்குக்கு பின்னாடி நின்று இந்த அக்வாஸ்கேப் பண்ணிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் கஷ்டம் தான், திருப்பி பார்க்கலாம். ஸ்டோன் செட் பண்றப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்டோனுக்கும் கிளாஸுக்கும் ஒரு 2 விரல் கேப் இருக்கணும். அப்போதான் நம்ம டேங்க் மெயின்டெனன்ஸ் பண்றோம்ல, அப்போ ஈஸி ஆகும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. அண்ட் இப்போ ஃபைனலி இந்த ஒரு ஸ்டோனு எனக்கு இங்க மேல உட்காரணும். இதுக்கு இன்னும் கொஞ்சம் சாயில் தேவைப்படும் நினைக்கிறேன்.
அண்ட் பிளஸ் இது கொஞ்சம் கரெக்டா செட் பண்ண வேண்டியது வரும். இப்போ நம்ம ஹார்ட்ஸ்கேப் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் சாயில் போடணும். ஓகே, அண்ட் நான் எல்லா இடத்துல சாயில் போட போறேன். பின்பக்கம் முன்பக்கம் எல்லா இடத்துல போட போறேன். இந்த ஹார்ட்ஸ்கேப் இதெல்லாம் செய்யும்போது நான் யூஸ்வலி எதுவும் ரூல் ஃபாலோ பண்றது இல்லை. எனக்கு கண்ணுக்கு நல்லா தெரியணும். பட் ஸ்டில் இந்த டேங்க் வந்து நம்ம தகாஷி அமானோ இருக்கிறாருல்ல, அவரது ஒரு ட்ரையாங்கிள் லே அவுட் அப்படி இருக்கு. இந்த ட்ரையாங்கிள் ஷேப் தெரியுது இல்ல உங்களுக்கு, ட்ரையாங்கிள் லே அவுட் அப்படின்னு சொல்லலாம். இதுல இன்னொரு ஸ்டோன் வரணும் ஏன் கால்குலேஷன் கரெக்டா உட்கார்றதுக்கு. ஏன்னா இதுல இப்ப பாருங்க 1 2 3 4 பிரைமரி ஸ்டோன் இருக்கு. ஏன்னா எனக்கு என் செட்டப்ஸ்ல பிரைம் நம்பர்ஸ் இல்லைன்னா ஆட் நம்பர்ஸ் இருக்கணும். அது ரொம்ப தேவை, அவசியம். எனக்கு பிரைம் நம்பர்ஸ் இல்லைன்னா ஆட் நம்பர்ஸ் இருக்கிறது. அந்த கால்குலேஷன்ல பார்த்தோம்னா எனக்கு இன்னொரு ஸ்டோன் தேவைப்படும். ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாயில் லெவல் பண்ணிக்கலாம். முன்பக்கம் இந்த சாயில் ஒரே லைன்ல இருக்கணும், ஸ்ட்ரெயிட் லைன், ஒரே லெவலா இருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. ஓகே, ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கணும். இந்த ஸ்டோனுக்கு நடுவுல சாயில் போட்டு அந்த கேப்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. ஏன்னா அங்க கூட செடிகள் வளரும். ஓகே, அண்ட் இங்க நான் கொஞ்சம் கேப் இருந்தா கூட சாயில் போட்டு ஃபில் பண்றது நல்லது. இப்போ இங்க பின்னாடி கொஞ்சம் கேப் இருக்கு, அது கூட ஃபில் பண்ணி விட்டுறலாம். சோ என்னோட 5வது ஸ்டோனு எனக்கு இந்த பொசிஷன்ல வேணும். ஓகே, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம், இல்ல கொஞ்சம் மேல எடுக்கலாம். பெட்டர். இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா நல்லது. அண்ட் ஸ்டோன்ல கேப் இருக்கு, கிளாஸ் அண்ட் ஸ்டோன்ல கேப் இருக்கு. இந்த மற்ற கல்லுகள் எல்லாம் ஆடாம அசையாம நல்ல டைட்டா உட்கார்ந்து இருக்கு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இப்போ ஃபைனலி கொஞ்சம் இந்த சாயில் லெவல் கொஞ்சம் அப்படி இப்படி ஆயிடுச்சுல, அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அண்ட் நம்ம ஆக்வாஸ்கேப் ரெடி ஆயிடுச்சு. ஆரம்பத்துல நம்மகிட்ட 1 2 3 4 5 மெயின் ஸ்டோன்ஸ் இருந்தது. இப்போ நான் 1 2 3 எக்ஸ்ட்ரா ஸ்டோன்ஸ் பினிஷிங்காக ஆட் பண்ணிருக்கேன். ஸோ அது ஒரு 8 ஆச்சு. 8 பிரைம் நம்பரும் இல்லை, ஆட் நம்பரும் இல்லை. ஸோ 9. இன்னும் ஒரு 2 ஸ்டோன் ஆட் பண்ணலாம். 10. இல்ல 10 11. ஓகே, சோ நான் உங்களோட சாயிலோட லெவல் பத்தி பேசியிருந்தேன். இப்ப பாருங்க, ஃப்ரண்ட்ல கொஞ்சம் ஹைட் கம்மியா இருக்கு, பேக்ல ஹைட் அதிகமா இருக்கு. சோ இப்போ இந்த ஸ்டோன்ஸ் நம்மள பாக்குற மாதிரி இருக்கு. அதே சாயில் ஒரே லெவல்ல இருந்தா அப்படி இருந்திருக்காது. இப்போ இன்னொரு சின்ன சின்ன பினிஷிங் ஸ்டோன் ஒரு 2 3 வைக்கலான்னு பாக்குறேன். இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகும். அண்ட் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பினிஷிங் ஸ்டோன்ஸ் வச்சப்போ ஜெனரலி ஒரு பியூட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஒரு யூனிக்னஸ் வரும், ஒரு மாதிரி அந்த லுக் அண்ட் ஃபீல் இம்ப்ரூவ் ஆகும். ஃபைனலி இப்போ நம்ம ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சாச்சுல, ஒரு பிரைம் நம்பர்ல இருக்கு. 17 ஸ்டோன்ஸ், 17 ஸ்டோன் இருக்கு. எனக்கு இது ஒரு மூட நம்பிக்கைன்னு வச்சுக்கலாம். ஓகே, எனக்கு இது தேவை. இந்த ஹார்ட்ஸ்கேப் இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தருது. நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம பிளான்ஸ் டிசைட் பண்ணோம், எந்த பிளான் போட்டா நல்லது அப்படின்னு பார்க்கணும். சரி, பார்க்கலாமா? எனக்கு இந்த ஆக்வாஸ்கேப் ரொம்ப பாசிட்டிவா தருது. பிளஸ் இட் லுக்ஸ் லைக் ரேஸ் ஆஃப் லைட், சன்லைட், வெளிச்சம் வெளியே வர்ற மாதிரி. ஆனா நம்ம பூஜா மேடம் இது டிராகன் அண்ட் இட்ஸ் விங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு இதுல என்ன தெரியுது பூஜா மேடம்? Yep, मेरे को है ना एकदम ड्रैगन स्टोन with its wings. இந்த சின்ன சின்ன கல்லு நம்ம பினிஷிங் ஸ்டோன்ஸ் மாதிரி போட்டிருக்கோம். இது ஏதோ நம்ம வச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கு. ஆனா நம்ம பிளான்டிங் பண்ணப்போ அது நல்லா தெரியும். பிளஸ் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பினிஷிங் பாயிண்ட்ஸ் இருக்கு, நான் சொல்றேன். இப்போ நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம்.
டேங்க்ல தண்ணி ஸ்ப்ரே பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே கன் இல்ல ஸ்ப்ரே கேன் இல்ல ஹேண்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்றதுல நான் ஈவனா தண்ணி வெளியே வரும். அண்ட் நம்ம செஞ்சுக்கிற செட்டப் ஆகட்டும், இந்த ஸ்டோன் அரேஞ்ச்மெண்ட் ஆகட்டும், எதுவும் ஸ்பாயில் ஆகாது, டிஸ்டர்ப் ஆகாது. இப்ப தண்ணி நம்ம எவ்வளவு ஸ்ப்ரே பண்ணணும்? இங்க முன்னாடி இருக்கிற சாயில் முழுக்கமா ஈரம் ஆகிற வரைக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். ஓகே, இப்போ முன்னாடி கிளாஸ் மேல கொஞ்சம் தண்ணி இருக்காது, எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற சாயில் நல்ல நல்ல ஈரம் ஆனாதான் நம்ம பிளான்டிங் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் நல்லபடியா பண்ணலாம். பிளான்டிங் எப்பவுமே நம்ம முன்னாடில இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல பண்ணுவோம், தென் மிடில் ஏரியால பண்ணுவோம், தென் பேக் ஏரியால பண்ணுவோம். இது பெஸ்ட் மெத்தட். இது இப்போ நம்ம தண்ணி மொல்லமா ஊத்துறோம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மண்ணுல கொஞ்சம் அழுக்கு இருக்கலாம். அண்ட் தண்ணி மேல வந்தப்போ எங்களுக்கு பிளான்டிங் எங்க பண்றோம்ன்றது தெரியாது. அண்ட் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணா எங்களுக்கு நல்ல பிளான்டிங் ஆகும், குட் பிளான்டிங் ஆகும், அண்ட் பிளான்ட் க்ரோத் கூட நல்லா ஆகும். இப்போ இந்த ஃப்ரண்ட் ஏரியால சாயில் நல்ல ஈரமா இருக்கு, தண்ணி நம்ம போட்டது போதும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம தண்ணி கரெக்டா போட்டிருக்கோமா இல்லையான்றது எப்படி நம்ம செக் பண்றது? இப்ப நம்ம இந்த பிளான்டிங் பின்செட் இருக்குல்ல, அது நம்ம மண்ணுல போட்டா அது அழுக்கா வந்தா வெளியோ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி போடணும்னு அர்த்தம். அதே கிளீனா வந்தா வெளியோ அப்போ நம்ம தண்ணி போட்டது போதும். இப்போ நம்ம 2வது வாட்டி கூட டெஸ்ட் பண்ணிருக்கோம், கொஞ்சம் அழுக்கு வெளியே வந்திருக்கு, மண்ணு வெளியே வந்திருக்கு. சோ இன்னும் கொஞ்சம் தண்ணி போடலாம். தண்ணி போட்டாச்சு, இப்ப கொஞ்சம் டெஸ்ட் பண்ணலாமா? ஓகே, பின்செட் உள்ள போடுறோம், வெளியோ இப்போ கிளீனா வந்திருக்கு வெளியோ. தட் மீன்ஸ் இனஃப் வாட்டர், போதும். ஓகே, இப்போ தண்ணி போட்டது போதும். நம்ம இப்போ ரெடி ஆச்சுல, பிளான்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிளான்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியம் என்னன்னா, இந்த மாதிரி நம்ம பிளான்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இப்ப நம்ம டிஷ்யூ கல்ச்சர் கப் யூஸ் பண்றோம், அது ஜெல்ல இருந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு கொஞ்சம் தண்ணி தளிச்சுட்டு வச்சா அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்ம பிளான்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும். டிஷ்யூ கல்ச்சர் கப்ல செடியை நல்லா வளர்க்கறதுக்கு கீழே ஜெல் போடுவாங்க. இந்த மாதிரி அந்த ஜெல்லை உடைச்சிட்டு சின்ன சின்ன பஞ்சஸ் எடுத்துட்டு நம்ம நார்மல் வாட்டர்ல இல்ல கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற தண்ணியில வாஷ் பண்ணி எடுத்தா பிளான்ட்ஸ் ரெடி, பிளான்டிங் பண்ணலாம். இப்போ பிளான்டிங் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் இருக்கு. நம்ம ஒரு நல்ல குவாலிட்டி பின்செட் எடுத்துட்டு இந்த மாதிரி அந்த சின்ன சின்ன பஞ்சஸ் எடுத்து ரூட் கீழே பிளான்ட்ஸ் ஸ்டெம் மேல இப்படி புடிச்சிட்டு, ஓகே, அகைன் நல்ல குவாலிட்டி பின்செட்டா இருக்கணும். இந்த மாதிரி திரும்பி நான் சொல்றேன் பாருங்க, ரூட்ஸ் கீழே பக்கம் இருக்கணும் அண்ட் ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் மேல பக்கம் இருக்கணும். இது நம்ம ஸ்லாண்டிங்கா பிளான்ட் பண்ணோம், ஸ்ட்ரெயிட்டா இல்ல, ஸ்லாண்டிங்கா இப்படி கட்டியா புடிச்சிட்டு உள்ள போட்டோம்னா பிளான்ட் உள்ள போவோம். அண்ட் இந்த பின்செட்டோட டென்ஷன் நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா நம்ம ஸ்மூத்தா வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்ததும் பிளான்ட் உள்ள அப்படியே நிக்கும். இப்போ இந்த செடியை நம்ம இன்னும் கொஞ்சம் உள் பக்கம் போடலாம், இன்னும் கொஞ்சம் உள்ள போடலாம். அண்ட் அதுக்கு மேல சாயில் கூட கவர் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி போட்டாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஓகே, நல்லாவே பிளான்ட் வரும். ஆனா இப்போ நீங்க கொஞ்சம் மேல வச்சுட்டு உள்ள போடாம விட்டா அப்ப நம்ம தண்ணி போட்டப்போ அது மேல தூக்கின்னு வந்துடும். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன்ல நம்ம மான்டே கார்லோ கார்பெட் போடுறோம். இது ஒரு 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மார்க் பண்ணிட்டு நீங்க ஒரு 4 பஞ்ச் போடலாம். இது பெஸ்ட் மெத்தட் மான்டே கார்லோவை நல்லா க்ரோ பண்றதுக்கு. இப்போ மான்டே கார்லோ ஆகட்டும் இல்ல வேற ஏதாவது கார்பெட் பிளான்ட் ஆகட்டும், நம்ம போடும்போது இது நம்ம இம்பார்ட்டன்டா பார்க்கணும். கிளாஸுக்கும் பிளான்ட் டச் ஆகக்கூடாது, ஆனா கேப் இருக்கணும், அப்போ நல்லா தெரியும். இந்த 2 கல்லுக்கு நிறைய கொஞ்சம் கேப் இருக்கு. ஓகே, இந்த கேப்ல நம்ம கார்பெட் போட்டா நல்லா வராது. சோ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் புஷி பிளான்ட் கிரிப்டோகார்ன் போடலாம். அதே போல இந்த சைடு கூட நம்ம கொஞ்சம் புஷியா கிரிப்டோகார்ன் போட்டா ரொம்ப நல்லா வரும். அண்ட் பிளஸ் இந்த ஸ்டோன்ஸோட பியூட்டியை ஹைலைட் பண்ணும். ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இங்க நம்ம கிரிப்டோகார்ன் வெண்டிட்டி டிராபிகா போட்டிருக்கோம்.
இப்போ இந்த கல்லுக்கு நடுவுல இந்த போர்ஷன்ல இந்த கேப்ல நம்ம அனுபியாஸ் மற்றும் பியூசி பிலாந்திரா போடலாம். இந்த அனுபியாஸ் மற்றும் பியூசி பிலாந்திராவை நம்ம ஒரு சின்ன கல்ல ஒரு க்ளூ மாதிரி போட்டு ஒட்டு வச்சிருக்கோம். ஆக்சுவலி க்ளூன்னு சொல்ல முடியாது, இது ஒரு ஜெல் வரும், அதுல போட்டு ஒட்டு வச்சிருக்கோம். இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த கேப்ஸ்ல வச்சா ஓகே அந்த கல்லு கொஞ்சம் வெயிட் கிரியேட் பண்ணும் அண்ட் அந்த கேப்லயே க்ரோ ஆகும், நல்ல க்ரோ ஆகும் அண்ட் பியூட்டிஃபுல்லா தெரியும். ஓகே, கல் யூஸ் பண்றது நல்லது. இங்க பாத்தீங்கன்னா இந்த பிளான்ட் இலைகள் கொஞ்சம் பெருசா இருக்கு, ஸோ மேல வச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இது கொஞ்சம் சின்னதா இருக்கு, ஸோ கொஞ்சம் கீழே வச்சா அழகா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இங்க அனுபியாஸ் பெட்டிட், இங்க அனுபியாஸ் காஃபி ஃபோலியா, இங்க அனுபியாஸ் கல்பரா யூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாங்க பிக்டி ரெட் கூட போடுற, அனுபியாஸ் கூட மிக்ஸ் பண்ணி போடுற, இன்ட்ரெஸ்டிங்கா தெரியும். இங்க பின்பக்கம் கூட நம்ம பிளான்டிங் முடிச்சிட்டோம். இங்க கூட கிட்ட கிட்ட போட்டா பிளான்ட்ஸ் ஒரு 1 சென்டிமீட்டர் கேப்ல போட்டா நல்லா வளரும். இப்போ பிளான்டிங் முடிஞ்சது. இங்க முன்னாடி மான்டே கார்லோ இருக்கு, இங்க அனுபியாஸ் பியூசி பிலாந்திரா இருக்கு, இந்த சைட்ல கிரிப்டோகான் வெண்டிட்டி டிராபிகா அண்ட் பின்பக்கம் ரொட்டாலா ரொட்டண்டிஃபோலியா, இங்க ரொட்டாலா ஹெச்ஆர்ஏ, இங்க ரொட்டாலா மக்ராண்ட்ரா அண்ட் இந்த சைட்ல ப்ராஸ்பர்னிகா பாலஸ்ட்ரஸ். அதாவது இங்க கொஞ்சம் ஆரஞ்சிஷ், கிரீன், டார்க் ரெட், பாட்டில் கிரீன் அண்ட் ரொட்டாலா நஜிஷான் முன்னாடி இருக்கு, ஸோ லைட் ஃபெதரி கிரீன். ஸோ இப்போ முழுசா பிளான்டிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தண்ணி வைக்கணும். அண்ட் தண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்கு, நான் சொல்லி தரேன் பாருங்க. டேங்க்ல தண்ணி போடுறது பெஸ்ட் ட்ரிக் எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மக்ல தண்ணி எடுத்துட்டு ரொம்ப ஸ்லோவா ஓகே மெதுவா தண்ணி ஊத்தணும். அது எப்படி, நம்ம கைக்குள்ளேயே ஊத்தணும். ஏன் எப்படின்னா, இப்போ நம்ம கைக்குள்ள ஊத்துனா எங்களுக்கு அந்த ஃபோர்ஸ் தெரியும், எந்த ஃபோர்ஸ்ல விழுவுது அப்படின்னு தெரியும். அண்ட் தண்ணியோட டெம்பரேச்சர் தெரியும். ஸோ இப்போ தண்ணி ரொம்ப சூடா இருக்கா, ரொம்ப சில்லா இருக்கா, ரெண்டு விதத்திலையும் பிளான்ட்ஸ் ப்ராப்ளம் ஆகும். ஸோ அது தெரிஞ்சா எங்களுக்கு கீழே சாயில் டிஸ்டர்ப் ஆகாது, அழுக்கு மண்ணு ஏறாது அண்ட் நீட்டா வேலை ஆகும். நிறைய யூடியூப் வீடியோஸ்ல நம்ம பாக்குறோம், ஏதோ ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போடுறாங்க, ஒரு பிளேட் போடுறாங்க அண்ட் அதுல தண்ணி ஊத்தி விட்டுறானுங்க. அண்ட் அந்த பிளாஸ்டிக் பேப்பர் பிளேட் எடுத்தப்போ அழுக்காகும், மண்ணு ஏறும். அதெல்லாம் யாரும் காமிக்கிறது இல்லை. இது பெஸ்ட் மெத்தட். இது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்க தண்ணி எவ்வளவு சுத்தமா இருக்கு அப்படின்னு. ஓகே, கொஞ்சம் கூட அழுக்கு இல்லை. ஓகே, அண்ட் எப்பனா சின்ன சின்ன செடி வெளியே வந்துடும், மேல வரும், தண்ணியில ஃப்ளோட் ஆகும், அதை நீங்க வாபஸ் போட்டுக்கலாம். ஆனா இந்த மெத்தட்ல ஸ்லோவா தண்ணி ஊத்துறது, மொல்லமா ஊத்துறது பெஸ்ட் மெத்தட். இப்போ நம்ம தண்ணி ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி ஃபில் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம கிளாஸ் கிளீன் பண்ணணும். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஏன்னா நம்ம செட்டப் பண்ணும்போது கொஞ்சம் சாயிலோட டஸ்ட் இல்ல ஸ்டோனோட டஸ்ட் அதெல்லாம் கிளாஸ்ல ஒட்டும். ஓகே, அதை நம்ம கிளீன் பண்ணி எடுத்துட்டா நல்லது. பிளஸ் இந்த அழுக்கு தண்ணியை நம்ம பூரா எடுத்துட்டு திரும்பி நல்ல தண்ணி போட போறோம். அது கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ நம்ம கிளீன் பண்ணதுல தண்ணி அழுக்காயிடுச்சு, ஸ்டோன் டஸ்ட், பிளான்ட் பீசஸ் பிளஸ் சாயிலோட டஸ்ட் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துடணும். அண்ட் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளவு கிளீனா இருக்குமா உங்க டேங்க், உங்க ஈகோ சிஸ்டம், அவ்வளவு நல்லா பிளான்ட்ஸ் வளரும், ஃபிஷ் நல்லா இருக்கும், டேங்க் நல்லா இருக்கும். இங்க கிளாஸ் கிளீன் பண்றதுக்கு நம்ம ஏடிஏவோட ப்ரோ ரேசர் என்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றோம். இது ரொம்ப ஷார்ப்பான பிளேட் இது. ஏன்னா ஏடிஏ கிளாஸ் வந்து சஃபயர் கிறிஸ்டல் கிளாஸ் அண்ட் ஸ்கிராச் ரெசிஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த பிளேட் ப்ரோ ரேசர் யூஸ் பண்ணும்போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அண்ட் ரொம்ப சுத்தமா நல்லா கிளீன் ஆகும் கிளாஸ். இப்போ கிளீனிங் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கொஞ்சம் டஸ்ட், லீஃப் பீசஸ் அண்ட் இல்ல தண்ணியில இருந்து ஏஞ்சி வந்த பிளான்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும், அது சர்ஃபேஸ்ல ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கும், அதை எடுத்துடணும். ஓகே, இப்போ இந்த அழுக்கு தண்ணியை நம்ம ஃபுல்லா எடுத்துடணும். ஓகே, அண்ட் புது தண்ணி போடணும். ஏன்னா இந்த அழுக்கு தண்ணியில டஸ்ட் இருக்கும், டர்ட் இருக்கும், பிளான்ட் பீசஸ் இருக்கும், பிளஸ் அந்த சாயிலோட அமோனியா கூட இருக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் செட்டப் பண்ணப்போ ஃபுல்லா தண்ணி எடுத்துட்டு புது தண்ணி போடுறது நல்ல பழக்கம்.
இப்படி செஞ்சா பிளான்ட் க்ரோத் நல்லா இருக்கும், டேங்க் நல்லா இருக்கும். அண்ட் எனக்கும் இது பிராக்டிஸ் தான். இங்க தண்ணி ரொப்பியாச்சு, ஃபில்டர் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம CO2 ஃபிட் பண்ண வேண்டியது வரும். இங்க நம்ம ADA-ஓட ES300 ஃபில்டர் யூஸ் பண்றோம். அண்ட் CO2க்காக ADA-ஓட டிஃப்யூசர் கூட யூஸ் பண்றோம். இந்த டேங்க்ல எங்களுக்கு CO2 ஒரு 2 to 3 bubbles per second தேவைப்படும். அண்ட் நம்ம இந்த ஃபிட்டிங் பண்ணிட்டு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஆன் பண்ணா CO2 அதிகமா வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியது வரும். இந்த ஃபைன் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி நம்ம CO2 கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேங்க் கம்ப்ளீட்டா ரெடி ஆயிருக்கு, செட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு அக்வாஸ்கேப்ல ஒரு பிளான்டட் அக்வேரியம் செட் பண்றதுல அதோட ஃபர்ஸ்ட் மந்த் ரொம்ப குரூஷியல் ஆனது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் வீக்ல என்ன செய்யணும், 2வது வாரத்துல என்ன செய்யணும், 3வது வாரத்துல என்ன செய்யணும்ன்றது நான் இப்போ சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் மந்த் முழுக்க முக்கியமானது லைட் 6 to 7 hours மட்டும்தான் இருக்கணும். அண்ட் CO2 2 to 3 bubbles per second, அதுவும் லைட் ஆன் ஆனதுக்கு அப்புறம். முதல் வாரத்துல நம்ம டெய்லி 50% வாட்டர் சேஞ்ச் பண்ண போறோம். அண்ட் தேவையான ஃபர்டிலைசர் நம்ம டெய்லி யூஸ் பண்ண போறோம். இந்த டேங்க்ல நம்ம ADA dry TK மற்றும் ADA green bright மினரல் யூஸ் பண்ண போறோம். இந்த டேங்க்ல 3 ml bright TK அண்ட் 3 ml மினரல் யூஸ் பண்றோம். இப்போ 2வது வாரத்துல CO2 லைட் அதெல்லாம் டைமிங் சேமா இருக்கும். வாட்டர் சேஞ்ச் நம்ம ஒரு 3 வாட்டி செஞ்சா போதும், அதுக்கு மேல ஒண்ணும் வேண்டாம். இந்த சிஸ்டம்ல 2வது வாரத்துல கம்பல்சரி டேங்க்ல டயோட்டம் வரும், கம்பல்சரி வரும், வந்துதான் ஆகணும். அண்ட் வாட்டர் சேஞ்ச், CO2, லைட்டிங் பிளஸ் ஃபெர்டிலைசர் டோசிங் அதெல்லாம் நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணா டயோட்டம் குறைஞ்சிடும். டயோட்டம் வந்துச்சுன்னா உங்க டேங்க் செட் ஆயிடுச்சு, டேங்க் ரெடியா இருக்கு, சைக்கிள் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த டைம்ல நீங்க ஷ்ரிம்ப்ஸ் ஆகட்டும், ஆட்டோசின்க்ளஸ் ஃபிஷ் ஆகட்டும் நீங்க ஆட் பண்ணலாம். இது பெஸ்ட் டைம் இதை ஆட் பண்றதுக்கு. 3வது வாரத்துல நீங்க வாட்டர் சேஞ்ச் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், அதாவது 1 டைம் குறைக்கலாம். ஆனா லைட்டிங், CO2, ஃபர்டிலைசர் இதெல்லாம் சேம் இருக்கணும். இப்போ இந்த வாரத்துல இல்ல இந்த டைம்ல உங்களுக்கு வேற விதமான ஆல்கே வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் பிளஷ் ஆல்கே வரலாம், இல்லைன்னா ஹேர் ஆல்கே வரலாம். அண்ட் நீங்க இப்ப செக் பண்ணணும் உங்க வாட்டர் ஃப்ளோ கரெக்டா இருக்கா, CO2 குவான்டிட்டி கரெக்டா இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணி தெரிஞ்சுக்கணும் இந்த ஆல்கே ஏன் வந்துடுச்சு அப்படின்னு. 4வது வாரத்துல நீங்க சிஸ்டம்ஸ் எல்லாம் சேமா மெயின்டைன் பண்றீங்க. ஆனா ஆல்கே இன்னும் இருக்கு. பிளாக் பிளஷ் ஆல்கே இருக்கலாம், ஹேர் ஆல்கே இருக்கலாம், கொஞ்சம் டயோட்டம் கூட இருக்கலாம். அண்ட் இது சகஜம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அண்ட் இந்த டைம்ல நீங்க ஃபிஷ் ஆட் பண்ணா நல்லது. ஓகே, ஃபிஷ் ஆட் பண்றதுல என்ன ஆகும், ஃபிஷ் poop will create nitrate. இந்த நைட்ரேட் கூட பிளான்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். பிளஸ் நாம ஃபிஷ் ஃபுட் போடுறோம்ல, அது பாஸ்பேட் கிரியேட் பண்ணும், அகைன் ஹெல்பிங் த பிளான்ட்ஸ் டு க்ரோ. அண்ட் பாக்டீரியா காலனைசேஷன் கூட இன்க்ரீஸ் ஆகும். இங்க நம்ம டிரேப் ஃபின் பார்ப் அப்படின்னு ஒரு ஃபிஷ் யூஸ் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி இந்தியன் ரிவர் ஃபிஷ் இது. அண்ட் ரொம்ப வெரி பியூட்டிஃபுல் ஃபிஷ். இப்ப நம்ம டேங்க் ஃபுல்லா ரெடியா இருக்கு, ஃபிஷ் கூட போட்டாச்சு, பிளான்ட்ஸ் கூட நல்லா க்ரோ ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ ஆல்கே இருக்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும், எந்த ஆல்கே ஏன் வருதுன்னு தெரிஞ்சுட்டு அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் பிளஷ் ஆல்கே டேங்க்ல இருக்குன்னா அதுக்கு அர்த்தம் ஃபில்ட்ரேஷன் அதிகமா இருக்கலாம், ஃபில்ட்ரேஷன் கம்மியா இருக்கலாம், இல்ல CO2 கம்மியா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேர் ஆல்கே இருந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் லைட்டிங் ஹவர்ஸ் அதிகமா இருக்கலாம். இதை நீங்க செக் பண்ணி நீங்க சால்வ் பண்ணணும். ஸோ ஃபைனலி நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு குட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண, குட் குவாலிட்டி, நல்ல க்ரோ ஆகிற நேச்சர் அக்வேரியம் இல்ல பிளான்டட் அக்வேரியம் உங்க வீட்டுல இருக்கு. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணணும், எப்படி பண்ணா உங்களுக்கு என்ன ரிசல்ட் வரும், அண்ட் ப்ராப்ளம்ஸ் ஆனா எப்படி சொல்யூஷன்ஸ் நீங்க பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணலாம், செக் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஃபுல்லா ஒரு கைடு மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்க இந்த வீடியோவை பார்த்தீங்க, என்ஜாய் பண்ணீங்க, ஏதாவது நல்ல கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நான் எங்க டீம்ல இருந்து எல்லாரும், கேமராமேன் பூஜா மேடம் சேர்த்து உங்க எல்லாருக்கும் தேங்க்யூ, நமஸ்தே, குதாஃபிஸ், ஷபாகேர் அண்ட் சத் ஸ்ரீ அகால். நிறைய தமிழ் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். டைம் கிடைச்சப்போ எல்லாம், இல்லை வாய்ப்பு கிடைச்சப்போ எல்லாம் நான் ஒரு தமிழ் வீடியோ செய்ய தான் போறேன்.
என் சேனல்ல இருக்கலாம், மற்ற சேனல்ல இருக்கலாம். ஆனா தமிழ்ல வீடியோ செய்யறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஐ லவ் த லாங்குவேஜ், ஐ லவ் த கல்ச்சர். நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஓகே, பார்த்துட்டே இருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, அண்ட் ஹேவ் ஃபன். பாய்.